name is Paul Verma, Assistant Professor of Microbiology, VHNSN College, Virudhunagar. Today we are discuss about carbohydrate and classification. Okay, carbohydrate அப்படினா என்ன அப்படினா ஒரு வகையான ஊட்டச்சத்து தான் என்ன சொல்றோம் அப்படினா carbohydrate அப்படி சொல்றோம். அதான் கொடுத்திருக்கு 4 calories in a gram of carbohydrates. அதாவது 1 gram of carbohydrateல நமக்கு 4 calorie வந்து என்ன ஆகுது அப்படினா கெயின் ஆகுது. அதுதான் சொல்லிருக்காங்க 4 calories in a gram of carbohydrate. அது என்ன சொல்றோம் அப்படினா carbohydrate 1 gram carbohydrate நம்ம சாப்பிட்டா நமக்கு 4 calories வந்து எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். நார்மலா carbohydrate ரெண்டு originally based two compounds carbo and hydrates. Carbo அப்படினா கார்பன் அப்படின அர்த்தம், hydrates அப்படினா வாட்டர் அர்த்தம், H2SO H2O அப்படினு சொல்றோம். carbohydrates கார்பனும் வாட்டரும் சேர்ந்தது என்னது carbohydrates அப்படினு சொல்றோம். இந்த carbohydrate எதுலலாம் இருக்கு? there are found in அப்படினு சொல்லி பாக்கும்போது wheat, rice, sweet fruits and etc. இது நார்மலா அரிசி, கோதுமை, அப்புறம் பழங்கள் எல்லாத்துலயுமே இந்த கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, இது எதுக்கு கீழ வருது அப்படினு சொல்லி பாக்கும்போது it is a nutritional category of sugar. இது வந்து ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த சர்க்கரை அப்படிங்கறத சொல்றாங்க. The molecules that our body break down to make sugars அப்படினு சொல்றாங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு இந்த அரிசியோ இல்ல ஒரு பழங்களோ சாப்பிடுறது மூலமா அதுல உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உள்ளக்க போகும்போது அது வந்து பிரேக் டவுன் ஆகி சுகர்ஸா கன்வெர்ட் ஆகி நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு எனர்ஜி மாலிகுலா கிடைக்கும். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்போஹைட்ரேட்டை காமன்லி 3 கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு மோனோசாக்கரைட்ஸ், இன்னொன்னு டைசாக்கரைட்ஸ், இன்னொன்னு பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்றாங்க. மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் and பாலிசாக்கரைட்ஸ். நமக்கு மோனோசாக்கரைட்ஸ், இந்த மோனோசாக்கரைட்ஸ்ல மோனோனா என்ன அப்படினு சொல்லி பார்த்தா 1 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ மோனோசாக்கரைட்ஸ்னா 1 யூனிட் ஆஃப் சுகர் இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படினா மோனோசாக்கரைட்ஸ் சொல்றோம். அப்ப 1 யூனிட் ஆஃப் சுகர்ஸ் இஸ் கால்ட் மோனோசாக்கரைட். இது காமன் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லி பாக்கும்போது C6H12O6 அப்படினு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் குளுக்கோஸ் கூடிய ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டிருக்கேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸும் 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் சேர்ந்து 6 ஆக்சிஜனும் சேர்ந்தது என்னன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மோனோசாக்கரைட் C6H12O6. இந்த மோனோசாக்கரைட் சேர்ந்தது என்ன? ஒரு குளுக்கோஸ்னா அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படிதான் 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் சேர்ந்தது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். இதான் ஒரு டைப் ஆஃப் மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 யூனிட் ஆஃப் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது மூணும் சேர்ந்தது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு மோனோசாக்கரைட். இப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கேலக்டோஸும் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோசாக்கரைட். இப்போ குளுக்கோஸ் வந்து மெயினா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயின் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் our body cells, tissues and organs. இது இந்த குளுக்கோஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு மெயின் எனர்ஜியை வந்து கொடுக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குளுக்கோஸ் எதுக்குன்னா நம்ம பாடியில உள்ள செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன் எல்லாத்துக்குமே இந்த குளுக்கோஸ் வந்து மெயின் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஃப்ரக்டோஸ் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய விதமான ஃப்ரக்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து கேலக்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேலக்டோஸ் அப்படிங்கிறது நம்ம குடிக்கிற பால்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் கேலக்டோஸ் சுகர் இன் மில்க். அந்த கேலக்டோஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மில்க்ல இருக்கு அப்படின்னா சரியா. அடுத்து டைசாக்கரைட் பார்க்க போறோம். டை அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப டைசாக்கரைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 யூனிட்ஸ் ஆஃப் சுகர் சேர்ந்ததை என்ன சொல்றாங்க அப்படின்னா டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C12H22O11 இது சேர்ந்தது என்னன்னா டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 monosaccharides, அதாவது 2 யூனிட் ஆஃப் சுகர் சேர்ந்தது டைசாக்கரைட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மால்டோஸ் இங்க வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப குளுக்கோஸும் சேர்ந்தது என்னது மால்டோஸ். அதே மாதிரி
சுக்ரோஸ்னா என்ன சொல்றாங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாக்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தது என்னன்னா லாக்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மால்டோஸ் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மால்ட் சுகர், அதாவது தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லா வித தானியத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மால்டோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுக்ரோஸ் வந்து ஒரு டேபிள் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. லாக்டோஸ் வந்து நமக்கு தெரியும் மில்க்ல இருக்குது அப்படிங்கிறது லாக்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மில்க் சுகர் அப்படிங்கறத லாக்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து குளுக்கோஸும் கேலக்டோஸும் இருக்கு, அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா லாக்டோஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாலிசாக்கரைட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா many units of sugar to form long chain. அதாவது நிறைய இங்க வந்து மோனோசாக்கரைட்னா 1 யூனிட் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்றோம். டைசாக்கரைட்னா 2 யூனிட் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாலினா many அப்படின்னு சொல்லி many. இப்ப பாலினா many அப்படின்னு சொல்லும்போது many unit of sugar to form long chain. எல்லா டைப், அதாவது நிறைய சுகர்ஸ் சேர்ந்து நமக்கு ஒரு லாங் செயினா ஃபார்ம் பண்றதா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ் அண்ட் கைட்டின் அப்படின்னு சொல்றோம். ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ் அண்ட் கைட்டின் அப்படின்னு சொல்றப்ப ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிளான்ட் வந்து அதோட எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற கண்டென்ட்டால ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிளைகோஜனும் ஸ்டோர் எனர்ஜி ஃபார் தி அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஒரு அனிமலுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ற மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளைகோஜன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செல்லுலோஸ் அண்ட் கைட்டின். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்போஹைட்ரேட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்குரிய கிளாசிஃபிகேஷன் என்ன பார்த்திருக்கோம். கார்போஹைட்ரேட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க, கார்பன், வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. கார்பன், வாட்டர் அப்படின்னு சொல்றது என்னது கார்போஹைட்ரேட். இது எதெல்லாம் ஃபவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட், ரைஸ், ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா நிறைய மைஸ், அதாவது சோளம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லா வகையான தானியங்களையும் என்ன இருக்குன்னா அந்த கார்போஹைட்ரேட் பிரசன்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி it is a nutritional category of sugar molecules that our body break down to make sugars. அதாவது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ல நம்ம ஏதோ ஒரு சீரியஸோ இல்ல வீட்டோ ரைஸோ சாப்பிட்றோம்னா அது வந்து என்னவா ஆகும் அப்படின்னா ஒரு சுகரா கன்வெர்ட் ஆகி அந்த சுகர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். பார்த்தா என்ன சொல்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், அதாவது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாசிபிகேஷன்ல மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். மோனோனா ஒன்னு, அதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். அடுத்து டைசாக்கரைட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 யூனிட் சேர்ந்ததுதான் என்னது டைசாக்கரைட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் மால்டோஸ், சுக்ரோஸ், கேலக்டோஸ். அதே மாதிரி பாலிசாக்கரைட்க்கு ஸ்டார்ச், கிளைகோஜன் அண்ட் செல்லுலோஸ், கைட்டின் அப்படின்னு சொல்றோம். இந்த சுகர்ஸ் வந்து நம்ம பாடியில கூடும்போதும் நமக்கு நோய் வரும், குறையும் போதும் நமக்கு நோய் வரும். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட் சுகர் வந்து நார்மலா 80ல இருந்து 140க்குள்ள வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அது கிட்டத்தட்ட கூடும் போது அது வந்து ஹை சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அது குறையும் போது நம்ம வந்து அதை என்ன சொல்றோம் அப்படின்னா லோ சுகர் அப்படின்னு சொல்றோம். So eat less sugars, you are sweetness enough already. Eat less sugars, you are sweet enough already அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் நான் முடிச்சுட்டேன். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.